வதந்தி காரணமாக சென்னை பாண்டி பஜாரில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் அரை மணி நேரம் காத்திருந்து பெட்ரோல் டீசல் நிரப்பி செல்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, சென்னை முழுவதும் இந்த வதந்தி பரவி தற்போது பெட்ரோல் நிலையங்களில் என்ன சொல்லப்படுகிறது? லாவண்யா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான இந்த போர் காரணமாக கடந்த சில நாட்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நேற்று முதல் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தி பரவ தொடங்கியது. பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் விற்பனை நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் இந்த வதந்தி பரவியதை தொடர்ந்து நேற்று இரவு முதல் சென்னையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க துவங்கி மக்களுடைய கூட்டம் பெட்ரோல் பங்குகள் அலைமோது நேற்று இரவு நள்ளிரவு முதல் அலைமோதியது. அதே போல இன்று காலையிலும் பெட்ரோல் பங்க் திறந்ததிலிருந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி வரக்கூடிய சூழல் இருக்கு. வாகனங்கள்ல பெட்ரோல் போடுறது மட்டும் இல்லாம கேன்களும் எடுத்துட்டு வந்து பெட்ரோலை நிரப்பி வர்றாங்க. அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பெட்ரோல் பங்க்ல காத்துட்டு இருந்து பெட்ரோல் போடக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க எங்கிருந்து வரீங்க? இப்போ மற்ற பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் கூட்டம் இருக்கா? இப்போ ஏன் இவ்வளோ அவசரமா வந்து போட்டு இப்போ பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பங்குகளில் இந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்க்கலாம் இங்கே எவ்வளவு தூரம் பொதுமக்கள் காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்ல, 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள், அத்தியாவசிய தேவைகளுக்காக வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்துமே இதில் காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பங்க் உரிமையாளர்கள் கிட்ட கேட்குறப்போ போதுமான இருப்பு வருது, மறுபடியும் இப்போ ஸ்டாக்கும் வந்து ரீலோட் வருது. ஆனாலும் பொதுமக்கள் அச்சத்தால வாகனங்களில் நிரப்பக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இது தொடரக்கூடிய பட்சத்தில் ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருக்கு. பொதுமக்கள் கிட்ட சொன்னாலும் திருப்பியும் வந்து அவங்க பெட்ரோல் தொடர்ந்து நிரப்பக்கூடிய நிலை என்பது ஏற்படுறதா சொல்றாங்க. சார், இப்போ போதுமான ஸ்டாக்ஸ் நமக்கு ரெகுலரா வருதா? நம்ம பப்ளிக் கிட்ட சொன்னா லோடு வந்துட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷார்டேஜ் எல்லாம் கிடையாது, லோடு வந்துட்டே இருக்கு. பப்ளிக் கிட்ட சொன்னாலும் பேனிக் ஆகி ஆமாம், அதான் போட்டு இருக்கணும். லோடெல்லாம் வந்துட்டு இருக்கணும், லோடு ப்ராப்ளம் தான் கிடையாது. இந்த பெட்ரோல் பங்கோடைய உரிமையாளர் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். போதுமான ஸ்டாக் இருக்கு, மறுபடியும் இப்போ ஸ்டாக் வருது. இருந்தாலும் பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அச்சம் காரணமா நேற்று இரவு முதலே ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில காத்திருந்து தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல்களை நிரப்பி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.